கோயம்புத்தூரில் நடந்த 2 சாவை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அது சாவுன்னா சாதாரண சாவு இல்லை, ஒரு குடும்பத்தையே மொத்தமாக முடிச்சு கட்டின சாவு. அந்த பிள்ளைகளை பாருங்க, அப்பா இல்லாத பிள்ளைங்க எப்படி வளர்த்தா, இப்படி பண்ணி கொடுத்துருக்கேன் வாழ்க்கைய. எப்பா கடவுளுக்கு கருணையே இல்லையா? 10 வருஷத்துல குடும்பத்துல எத்தனை உயிரை பிடுங்குது. கோயம்புத்தூர் நகராட்சி கழிவு சுத்திகரிப்பு கிடங்கில் தான் 2 பேர் இறந்துட்டாங்க. அர்ஜுன்குமார், சுரேஷ்குமார். அர்ஜுன்குமாருங்கிறவர் கீழே இறங்கி சுத்தம் பண்ணிட்டு மேலே ஏறியிருக்காரு. படி தட்டி கீழே விழுந்துட்டார். அவரை காப்பாற்ற போகிறோன்னு சொல்லிட்டு சுரேஷ்குமார் கீழே இறங்கியிருக்காரு. அவரும் சேர்ந்து விஷவாயு தாக்கி அதே இடத்துல இறந்துட்டாங்க. கடந்த ஆண்டு வரைக்கும் 54 பேர் இறந்துருக்காங்க. இன்னைக்கு உட்பட 2 பேர் இறந்துருக்காங்க. மொத்தம் 56 பேர் இறந்துருக்காங்க. இந்த மரணத்துக்கெல்லாம் யாருங்க பதில் சொல்கிறது? இதுக்கெல்லாம் காரணம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இந்த அதிகாரியோட மெத்தனை போக்கு. மனுஷன் கழிவை மனுஷன் அள்ளவே கூடாது, அதை எந்திரம் தான் பயன்படுத்தணும். ஆனால் மனுஷ கழிவால மனுஷன் பயன்படுத்துகிறாங்க. இந்த உலகத்தில் எந்த உலகத்துலங்க இங்கே எங்கேயுமே மனித கழிவால மனிதனை யூஸ் பண்ணுறதே கிடையாது. எல்லாமே இயந்திரம் தான் பெரிய பெரிய. ஆனால் நம்ம இந்தியாவில் மட்டும் பெரிய பெரிய ஏர்போர்ட்டில் பெரிய பெரிய இடத்துலலாம் வந்துட்டு பயன்படுத்துவாங்க இயந்திரத்தை. சாதாரண இடத்துல பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா இவங்களாம் மனுஷனே கிடையாதுல்ல. ஒரு மனுஷன் எதுக்காக வரான்? அவனோட அத்தியாவசியத்தை பூர்த்தி செய்யறதுக்காக எதையும் அள்ளலாம், தான் குழந்தைகளுக்காக படிப்புக்காக எதையும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் தான் அந்த வேலையை அவன் செய்ய வரான். அதை பயன்படுத்தி அவன் உயிர் எடுத்துருவீங்களா? ஏங்க 2026 இந்தியா எங்கெங்கே போயிட்டுருக்கு? பிரம்மோஸ் அப்டேட் பண்ணி 800 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று போய் தாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சி அப்டேட் பண்ணியிருக்கானுங்க. நம்ம ஏஐ யூஸ் பண்ணுறோம், ஜெமினியை யூஸ் பண்ணுறோம், ChatGPT யூஸ் பண்ணுறோம், எவ்வளவோ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். இன்னமும் இந்த மனித கழிவுறதுக்கு மனிதன் தானா? இதை கேட்க ஒரு அரசியல்வாதியும் கிடையாது, ஒரு பத்திரிகையும் அதிகமான பெரிய பிரபல பத்திரிகையும் கிடையாது. உங்களுக்கான நியாயத்தை பெற்றுத்தர ஒருத்தவனும் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க மக்களே. ஓட்டு போடுங்க. புகழ்பெற்ற நடிகரையோ இல்லை அதிக பணம் தரும் அரசியல் கட்சிகளையோ இல்லை எதுவும் செய்யாத கட்சிகளையோ உங்களுக்கு பிடிச்ச ஜாதி கட்சிகளையோ அப்படிலாம் போடாமல் உங்கள் கூட எவன் நின்று உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை நெறிப்படுத்தவும் உங்களோட வாழ்க்கையை தன்மானத்தோடு வாழவும் நிற்கிறானோ அவனுக்கு ஓட்டு போடுங்க.